வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது சாம்ஸ் சாப்டர் 102. ஸோ சங்கீதம் 102வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சங்கீதம் வந்து என்னென்னா, முதல்ல வந்து இந்த சங்கீதக்காரர் என்ன இருக்கார், ஒரு புலம்பல் பண்ணுற நிலைமையில் இருக்கார். ஸோ புலம்பல் சங்கீதம். ஸோ என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப வழியில் இருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட்டை எடுத்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, அதிகாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுவார், ஆண்டவர்கிட்ட அவர் இருதயத்தை கொட்டுவார். அழுது கஷ்டங்களெல்லாம் என்ன பண்ணுவார், ஒரு புலம்பெல்லாம் ஆண்டவர்கிட்ட எடுத்து வைப்பார். என்ன சொல்வார், அவருக்கு வந்து நாட்கள்லாம் புகை மாதிரி டக்கு டக்குன்னு போதான், பாஸ் த டேஸ் அவே லைக் ஸ்மோக். அதுக்கடுத்து அவரோட எலும்புகள் வந்து கொதிக்குது, ஃபர்னஸில் இருக்கிற மாதிரி கொதிக்குது. அதுக்கப்புறம் அவரோட இருதயம் வந்து கிராஸ் மாதிரி விதர் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சின்ன இலை மாதிரி என்ன ஆகுதான், கிராஸ் மாதிரி அவர் இருதயம் வந்து அவ்வளோ ஃப்ராஜைல் ஆயிடுச்சு, அவ்வளோ குட்டியாக ஃப்ராஜைல் ஆயிடுச்சு. அவ்வளோ அனுபவிச்சுட்டாரு, அவ்வளோ வழியில் இருக்கிறார், அவ்வளோ துன்பத்தில் இருக்கிறார் இந்த சங்கீதக்காரர். அதை சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறார், இறுதியில் அவர் ஒரு தியானம் பண்ணுறாரு. என்ன தியானம் பண்ணுறாருன்னா, ஆண்டவரே இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது, இந்த துன்பங்கள்லாம் இருக்குது, இந்த சோதனைலாம் இருக்குது, ஆனால் இதெல்லாம் என்ன வந்து வரும் போகும். லைக் தே கம் அண்ட் தே கோ, பட் தென் அட் தி எண்ட் ஆஃப் தி டே லார்ட், நீங்கள் வந்து நித்தியமும் நீதியாக இருப்பீங்க, யூ ஆர் இட்டர்னல்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, முடிக்கிறார். ஸோ அதான் நம்ம கீ வேர்ஸும். ஸோ நம்ம கீ வேர்ஸை வாசிப்போம். ஸோ சாம்ஸ் சாப்டர் 102 verse 25. ஸோ சாம்ஸ் சாப்டர் 102 verse 25. ஸோ ஆக்சுவலாக கீ வேர்ஸ் வந்து 25 to 27. நம்ம ஷார்ட்டாக அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வாசிப்போம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the heavens are the work of your hands, they will perish but you will remain, they will all wear out like a garment, but you are the same and your years have no end. இன்னொரு சொல்கிறேன், the heavens are the work of your hands, they will perish but you will remain, they will all wear it out like a garment, but you are the same when your years have no end. ஸோ இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, முதல்ல இந்த சங்கீதக்காரரோட அந்த ஞானத்தையும் அந்த பார்வையை பாருங்க. ஸோ என்ன சொல்கிறாரு, அவருக்கு வந்து நம்ம இப்போ தான் வச்சோம் பொயட்டிக்காக என்ன சொன்னார், அவருக்கு கஷ்டத்தெல்லாம் சொன்னார். எலும்புகள் வந்து எரியுது, அது இருதயம் வந்து ஒரு சின்ன இலை மாதிரி வீக்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் நாட்கள்லாம் புகை மாதிரி போயிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு, ஆனால் இறுதியில் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் தான், இட்ஸ் ஆல் டெம்ப்ரரி. ஆண்டவர் வந்து என்ன இருக்கார், இதுக்கு இந்த கஷ்டத்துக்கு முன்னாடியும் இருந்திருக்காரு, இதுக்கப்புறமும் இருப்பார். ஆண்டவர் எனக்கு நன்மையை செய்கிற ஆண்டவர், எனக்கு மாறாத வார்த்தையை மாறாத ஆண்டவர் என்ன இருக்கார், இந்த கஷ்டத்துக்கு முன்னாடியும் இருந்தார், இதுக்கப்புறம் இருப்பார். அதுவும் இந்த சங்கீதக்காரர் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவார்னா, அவர் என்ன சொல்றார், பரலோகம் கூட அழிஞ்சு போகலாம், பரலோகம் கூட அழிஞ்சு போகலாம், ஆனாலும் நீங்கள் என்ன இருப்பீங்க. இஸ் சேயிங் காட் யூ ஆர் இட்டர்னல். நீங்கள் பரலோகத்தோட நீங்கள் என்ன இருப்பீங்க, இட்டர்னலாக இருப்பீங்க. பரலோகத்துக்கு முன்னாடி இருந்திருக்கீங்க நீங்கள், அதுக்கப்புறமே இருப்பீங்க. ஸோ இந்த கஷ்டத்தை அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு இவர், அந்த டைமோட கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாரு, அவர் கொஞ்சம் தியானம் பண்ணி ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு, அவர் மேலே இருக்க விசுவாசத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை இந்த சங்கீதக்காரர் இந்த பரலோகமே போனாலும் ஆனால் நீங்கள் என்ன இருப்பீங்க, நீங்கள் உங்கள் பேச்சை மாறாதவர், நீங்கள் அன்சேஞ்சிங் கேரக்டர் உள்ள ஆண்டவர். ஸோ என்ன எனக்கு இல்லை, எனக்கு அந்த சந்தேகம் இல்லை, எனக்கு அந்த கவலை இல்லை. ஸோ கவலையில் தான் இருக்கேன், வழியில் தான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு என்ன இருக்குது, அது விசுவாசம் இருக்குதுன்னு அவர் என்ன பண்ணுறாரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். ஸோ இந்த சங்கீதத்தில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நம்ம அப்ளிகேஷன் என்னென்னா, நம்மளுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும் வாழ்க்கையில், தெர் வில் பி சீசன்ஸ் ஆஃப் அப் அண்ட் டவுன். ஸோ நம்ம இதெல்லாம் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இந்த தியானத்தில். என்னென்னா சில சீசன்ஸ் என்ன இருக்கும், நம்மளுக்கு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கு என்ன நினைப்போம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார்னு நினைப்போம். சில காலத்தில் என்ன இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. சில காலத்தில் சில சோதனைகள் இருக்கும், சில கேள்விகள் வரும், ஏன் இது நடக்குது, ஏன் நான் இது, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இந்த சோதனை ஆண்டவர், ஏன் எனக்கு இந்த கஷ்டம், அந்த மாதிரி சீசன்ஸும் இருக்கும். ஸோ நிறைய வாட்டி நான் என்ன சொல்லுவேன்னா, கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ லைஃப், ஆஸ் அ கிறிஸ்டியன்ஸ் வி ஆர் கால்ட் டு பெர்சவியர். கிறிஸ்டியன் வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணோம், கஷ்டம் தான் படணும், சுலபமாக இருக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இட் வில் பி ஃபில் வித் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறாரு இந்த சங்கீதக்காரர், நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் சொல்கிறார். என்ன ரிமைண்டர்னா, இந்த கஷ்டங்கள் வந்து வந்துட்டு போகலாம், இந்த துன்பங்கள் வந்து வந்துட்டு போகலாம், இந்த சோதனைகள் வந்துட்டு போகலாம், ஆனால் யார் எப்போவுமே இருப்பா கான்ஸ்டண்ட்டானா, ஆண்டவர் தான் எப்போவுமே நிலைத்திருப்பார். ஆண்டவர் எப்போவுமே மாற மாட்டார். மனிதர்கள் அவங்க வாக்க மாற்றினாலும் ஆண்டவர் எப்போவுமே மாற மாட்டார்னு அதை சொல்லி என்ன பண்ணுறாரு, அவருக்கு தியானம் பண்ணி அவர் கொஞ்சம் விசுவாசத்தை வைக்கிறார். ஸோ அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளும் அதை ஞாபகப்படுத்தணும். எந்த அளவுக்கு ஞாபகப்படுத்துறாருன்னா, இந்த சங்கீதக்காரர் பரலோகத்தோட நீங்கள் நித்தியமும் நீதியாக இருக்கிறீங்க, பரலோகம் கூட போகலாம், ஆனால் நீங்கள் போக மாட்டீங்க ஆண்டவரே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், முதல்லன்னா
ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் யோசிங்க, ஆண்டவர் எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நின்றுருக்காரு, விசுவாசத்தை காட்டியிருக்காரு, அவர் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிருக்காரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிங்க. நான் பல இடத்துல எல்லாருக்கும் பண்ணியிருப்பார், உங்களுக்கு தெரியலையா? ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த ஞாபகத்தை கொடுங்க, எனக்கு அந்த பார்வையை கொடுங்க. நீங்கள் என் வாழ்க்கையில் பண்ணால் நன்மைகள், நீங்கள் என் வாழ்க்கையில் பண்ண ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன பண்ணுங்கள், அதை ரிமெம்பர் பண்ணுங்க, அதை தியானிச்சுட்டு ரிமெம்பர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சோதனை நேரம் ஒரு காரணத்தோடு தான் இருக்கும். அதை நம்ம நிறைய டிவோஷன் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி சோதனைகள் கஷ்டங்கள் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சுருக்காரு அது மூலமாக. ஸோ அது என்ன பண்ணுங்கள், நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணி முக்கியமாக இந்த நேரத்தில் என்ன வரணும்னா, முதல்ல நம்ம ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசத்தை கைவிடாமல் இந்த மாதிரி நேரங்களில் என்ன இருக்கணும்னா, அது அவர் மேலே இருக்க விசுவாசம் இன்னும் உறுதியாக இருக்கணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அவர் மேலே இருக்க ஃபெய்த்து, அவர் மேலே இருக்க நம்பிக்கை, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கிறது, அவர் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் என்ன இருக்கணும், இந்த மாதிரி நேரத்தில் இன்னும் பலமாக இருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், எல்லாம் நல்லா போதே ஆண்டவரை சார்ந்திருப்போம், எல்லாம் மோசமாக போகும்போது ஆண்டவரை விட்டுருவோம். ஆனால் இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கிறிஸ்தவர்களா விசுவாசிகளா இன்னும் ஆண்டவரை சார்ந்து இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிடுறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a Lord who's always faithful and who's always constant, Lord. Even though others may change, even though our situations may change, even though people may change, Lord, but you are constant, Lord, and you are always there looking out for us, Lord. Thank you for this reminder, Lord. And Lord, secondly, during times of turbulence, during times of difficulties, Lord, give us the grace and wisdom to know that you are always faithful, Lord. Let us not fall back, let us not abandon you, but let us be even more strong in our faith in you, Lord. Let us grow even further in our faith in you, Lord. All of this in Christ's name I pray. Amen.